நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கோற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது இந்த பிப்ரவரி மாத கிரகங்கள் அப்படின்னு பார்க்க போகிறோம். பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி பௌர்ணமி, பிப்ரவரி 20 அமாவாசை தேதி வருகிறது. மற்றபடி உங்களுக்கு இந்த 12 ராசிகளுடைய நிலைகள் எப்படி என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. கடக ராசி காலபுருஷனுக்கு 4வது ராசி. புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 1 முதல் 4 பாதங்கள், ஆயில்யம் 1 முதல் 4 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த ராசிநாதன் பிப்ரவரி மாத ஆரம்பத்தில் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். பிப்ரவரி மாத கடைசியிலும் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்போது இந்த ராசிநாதன் நல்ல இடத்துல இருக்கிறது என்பது இந்த கடகராசி அன்பர்களுக்கு ஒரு அருமையான ஒரு நிலை. ராசியை வேற குரு பகவான் பார்க்குறார். தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்பட்டு நீங்கள் வேலை பார்க்குறது, தொழில் பண்ணுறது, இதில் முனைப்போடு ஈடுபட்டு நீங்கள் சாதனை புரியக்கூடிய ஒரு காலகட்டம். சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு நிலை. அதாவது ஒரு சிலர் சம்பளம் வாங்காமல் பொது பணியில் ஈடுபடுவீங்க. அப்படி செயல்பாடு செய்யக்கூடிய அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் இன்னும் உங்களுக்கு பேரு புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு காலகட்டம். 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்து அதிபதி சூரியன் உங்களுக்கு 7ஆம் இடத்தில் இருந்த போதிலும் சனி பகவானோடு இருக்கிறார். அதனால் முதல் 12 நாள் நல்ல ஒரு வருமானம் வரும், நல்ல சம்பாத்தியம் வரும். கொடுக்கல் வாங்கல் செய்யாதீங்க. முதல் 12 நாள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். பேசுவதில் கூட மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்கணும். வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், நட்பு வட்டாரம், சொந்த பந்தம், ஏன் உறவினர்களிடத்தில் கூட நீங்கள் எல்லா இடத்துலையும் சரி நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா 2ஆம் இடத்து அதிபதி 7க்கு போகலாம், ஆனால் சனி பகவானோடு இணைஞ்சி அவர் வீட்டில் இருக்கிறதால ஏதாவது இடர்பாடுகள், இன்னல்கள், பேசி பிரச்சனை வர்றதை விட பேசாமல் நல்லபடியாக இருக்கிறது மேலே. மற்றபடி பொருளாதாரத்தில் சுபீட்சம் இருக்கிறது. ஏன்னா 11ஆம் இடம் சிறப்பாக இருக்குது. உங்களுக்கு எல்லா நிலைகளிலும் ரொம்ப அற்புதமாக இருக்குது. சுக்கிரன், அதாவது 4க்கும் 11க்கும் உடைய சுக்கிர பகவான் உங்களுக்கு மாத கடைசியில் உச்சமடைஞ்சிருக்கிறார். 14 நாட்கள் குருவோடு சேர்ந்திருக்கிறார். அப்போது அதனால் இந்த கடகராசி அன்பர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு சுபீட்சம் நிச்சயமாக ஏற்பட போகிறது. தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது. எல்லாமே லாபமாக மாறப்போகிறது. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூட கூடி வரும் அப்படின்னு சொல்லலாம். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு. இளைய சகோதர சகோதரிகளால் ஆதரவு உண்டு. பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடனக் கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள், நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள், அத்துணை பேருக்கும் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். இதையும் தாண்டி நீங்கள் செவ்வாய் 11ல் அமர்ந்து 5ஆம் இடத்தை பார்க்குறார், 7ஆம் பார்வையா. அடுத்தது உங்களுக்கு அதே இந்த கடகராசிக்கு செவ்வாய் யோகாதிபதி 2ஆம் இடத்தை பார்க்குறார், 4ஆம் பார்வையா. அதனால தான் பொருளாதாரத்தில் ஒரு அளவு கடந்த ஒரு சுபீட்சம் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மற்றபடி உங்களுக்கு ஒரு மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4ல் கேது இருந்து சனி பார்க்குறார். தாய்க்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும். அதே நேரத்தில் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். சவாரி கிடைக்கிற மாதிரி இருக்கும், பாதியில் போய் நின்று போய் பழுதாகும். அதனால் மன உளைச்சலும் ஏற்படும். ஆனால் படிக்கின்ற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க, ஒன்றும் எந்த குறையும் கிடையாது. ரொம்ப சிறப்பாக படிக்கக்கூடிய ஒரு நிலை.
வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவு கூட எது ரொம்ப எசென்ஷியலோ அதை மட்டும் செய்யுங்க. எல்லாத்தையும் இழுத்து போட்டு இப்போ உதாரணத்துக்கு இப்போ ப்ளம்பிங் ஒர்க் செய்யணுன்னா அதை மட்டும் செய்யுங்க. கதவு தாப்பால் போயிடுச்சு, அப்புறம் பெயிண்டிங் போயிடுச்சு, இதெல்லாம் வாங்கணும் செய்யணுன்னாக்கா இன்னும் ரெட்டிப்பு செலவாகும். அப்போ உங்களுக்கு பிபி சுகர் எகிற ஆரம்பிக்கும். நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும். அதனால் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 5ஆம் இடத்தை 5 செவ்வாயே பார்க்குறார். குலதெய்வத்துடைய பரிபூர்ண கடாட்சம் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லைங்க, குருவருளும் திருவருளும் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. குழந்தைகளால் அனுகூலம், அசையா சொத்துக்களால் ஆதாயம், சந்தோஷமாக இருப்பீங்க. வெளிநாட்டில் படிக்கக்கூடிய உங்கள் பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க. நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அது குழந்தை பாக்கியம் ஏற்படும். சொத்து பத்துக்கள் இன்னும் பிரிக்காமல் இருந்தால் பூர்வீக சொத்துக்கள் இப்போ பிரிச்சுக்கிறது நல்லது. உங்களுக்கு சிறப்பான ஒரு பங்கு உங்களுக்கு கிடைக்கும். சந்தோஷமாக பெறுவீர்கள் அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார், சூரியனும் இருக்கிறார், புதன் 18 நாள் அங்கே தான் இருக்கிறார். இப்போ 7ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறதால எல்லோருமே உங்களுக்கு ஒரு எதிர்ப்பாக பேசுகிற மாதிரியே இருக்கும். நீங்கள் வேலை பார்க்குற இடம், நட்பு கொண்டாடம், சொந்த பந்தம், எங்கே போனாலும் உங்களுக்கு எல்லாருமே ஒன்றுன்னு ஒரு மாதிரி உங்களை பார்க்குற மாதிரியே தோணும். நீங்களும் அதே பாணியில் இருந்தீங்கன்னா இன்னும் பிரச்சனை பெருசாகும். அதனால் நீங்கள் புன்முறுவலை வரவழைத்து கொண்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டீங்கன்னு சொன்னால் தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். கணவன் மனைவி மட்டும் இல்லை, எல்லோருமே உங்களுக்கு எதிர்ப்பாக மாறக்கூடிய ஒரு காலகட்டம். எதிர்ப்பை காட்டுவார்கள். உண்மையிலே வேலை பார்க்குற இடத்துல கூட பக்கத்தில் இருக்கிற இது வரைக்கும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருந்திருப்பார். அவர் திடீர்னு பார்த்தா அவரே மூஞ்ச காட்டுவார். இப்படி ஒரு நிலை ஏற்படும். கணவன் மனைவி கொஞ்சம் ஒற்றுமையாக இருக்க நீங்கள் தான் முயற்சிக்கணும். இல்லைன்னா ஏதாவது பிரச்சனைகள், பிரிவினைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கிறது. மற்றபடி 8ஆம் இடம் அப்படின்னும்போது 8ஆம் இடத்துல 2 சூரியன் போய் 8ல் போய் அமர்ந்துடுறார். அப்போது செலவினங்கள் ஏற்படும். அதாவது வருமானம் நல்லா வரும். ஏதாவது கடன் காட்சிகளை கொடுத்து அதை சரி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. 9ஆம் இடம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. சுக்கிரன் 14 நாட்கள் உச்சம் பெற்று குருவோடு இணைந்து இருப்பது என்பது ரொம்ப அம்சமாக இருக்குது. குரு வேறு ஆட்சி பெற்றிருக்கார். நிதித்துறை, நீதித்துறை இது 2மே ரொம்ப அமக்கலமாக நல்ல ஒரு சந்தோஷமாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி பெரியவர்களால் அனுகூலம் நிச்சயமாக உண்டு. பெண்களால் ஆதாயம், யோக பாக்கியங்கள் உண்டு. 10ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார். இருக்கிற இடத்த ஒரு விரிவாக்கம் பண்ணுவார். நல்ல ஒரு ஏதாவது கடனை உடனே வாங்கி தொழிலில் போட்டு தொழிலை பெரிய லெவலில் கொண்டு போவீங்க. இல்லை தொழிலை மாற்றி அமைப்பீர்கள். நல்ல சிரமப்பட்டு உழைப்பீர்கள். அதற்கு ஏற்ற வருமானம் கிடைக்கும். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் கூட சிறப்பாக இருக்கும். இந்த ராகு பகவான் 10ல் இருக்கிறதால ரொம்ப சிறப்பாக நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பெரிய லெவலில் கொண்டு போவார். நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும். 11ல் செவ்வாயே போய் அமர்ந்திருக்கிறார். மூத்த சகோதரர்களால் ஆதரவு, அந்த தாய் வழி சொந்தங்களால் ஆதரவு, அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம், இப்படி பல நிலைகளில் உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் கடகராசி என்பவர்களுக்கு மிக சிறப்பாக அமையப்போகிறது. செலவினங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மைத்துனர் வழியில் ஏதாவது செலவினங்கள் வரலாம். புத்திரர்களுடைய கல்வி செலவாக கூட அது ஒரு சிலருக்கு அமையலாம். மற்றபடி சுப செலவு தாங்க. இந்த கடகராசிக்கு 21, அதாவது 20, 21, 22 சந்திராஷ்டம நாள் வர்றதால மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க. சந்திராஷ்டமன்னு சொல்லிக்கிங்க. மற்றபடி உங்களுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகுங்க. மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வணங்குங்கள், ஈஸ்வரனை போற்றுங்கள். இப்போது கடகராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் ராசியை குரு பார்ப்பதால் மிகச் சிறப்பு. முயற்சி ஸ்தானத்தை பார்ப்பதால் தொட்ட காரியங்கள் துலங்கப் போகிறது. 5ஆம் இடத்தை பார்ப்பதால் குலதெய்வத்துடைய அனுகிரகம், பிள்ளைகளால் பெருமிதம்,
குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருப்பீங்க. 5ஆம் இடம் என்பது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். 9ல் குரு. வெளிநாடு வெளி மாநிலம் செல்ல நினைக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம். ஒரு சிலர் ஆன்மீகத்தில் நாட்டம் இருந்து அதில் தான தர்மங்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்கிறோம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ராசிநாதன் உங்களுக்கு 11ஆம் இடத்தில் ஆரம்பத்திலையும் இருக்கிறார், கடைசியிலையும் சந்திரன் அங்கே தான் இருக்கிறார். சந்திர மங்கள யோகம் ஏற்படுகிறது. ஆதலால் இது பெரிய ஒரு விசேஷம். குடும்பத்தில் ஒரு நிறைவான ஒரு அமைப்பு, மற்றவர்களால் பாராட்டப்படக்கூடிய ஒரு சூழல், இப்படி பல நிலைகளில் உங்களுக்கு சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு நிலை. சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கு கடைசி 14 நாள் ஒரு பொற்காலமாக அமைகிறது. தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. உங்களுக்கு கதவுகள் திறக்கப்பட்டு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டு நல்ல ஒரு ஃபினான்ஷியல் ரீதியாக நல்ல ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணி சிறப்பாக சம்பாத்தியத்தை பெறக்கூடிய உன்னதமான ஒரு காலகட்டம். நீங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள், கந்தசஷ்டி கவசம் சொல்லுங்கள். இது பிப்ரவரி மாதம் கடகராசிக்கு பொது பலன் தான். தனிப்பட்ட யாருடைய ஜாதகத்தையும் அனலைஸ் பண்ணலைங்க. நீங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும்னு சொன்னால் எங்கள் நம்பருக்கு அணுகி நீங்கள் பயனை பெற்றுக்கொள்ளுங்கள். வித் கண்டிஷன்ஸ் அப்ளை. நன்றி, வாழ்க வளமுடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.